வணக்கம். இன்று நாம் பார்க்க போகும் திருக்கோவில் ராஜஸ்தானில் உள்ள கர்ணி மாதா கோவில். இந்த கோவிலை செல்லமாக எலிக்கோவில் என்று அழைக்கிறாங்க. இந்த கோவில் கிட்டத்தட்ட 20,000 எலிகள் இங்கு இருக்கின்றதுங்க. அமைவிடம் ராஜஸ்தானில் தேஸ்னோக் என்ற பகுதியில் கர்ணி மாதா எலிக்கோவில் அமைந்துள்ளது. இந்த கர்ணி மாதா கோவிலுடைய வரலாறு நூற்றாண்டில் வாழ்ந்த பெண் சித்தருக்காகவே இந்த கோவில் கட்டப்பட்டுள்ளதுங்க. இவர் துர்க்கையின் அவதாரம் என்றும் சிலர் கர்ணி மாதா என்றும் அழைக்கின்றனர். இவரது தங்கையின் மகன் அங்கே ஒரு குளத்தில் குளிக்கும் பொழுது அதில் மூழ்கி இறந்து விடுறான். அவன் உடலை கொண்டு வந்த அக்கா கர்ணி மாதா முன்கிடத்தி என் மகனை காப்பாற்றி என கூறுகின்றார்கள். இதை கேட்ட கர்ணி மாதா குழந்தையின் உயிரை திரும்ப கொடுக்கும்படி யமனிடம் கெஞ்சினார். ஆனால் யமனோ அந்த பையன் ஆன்மா வேறு உடலுக்கு கொடுத்து விட்டதால் ஒன்றும் செய்ய முடியாது என்று கை வெறித்து விட்டார். இதனால் கோபமடைந்த கர்ணி மாதா, இனி என் வம்சவழியை செய்த யார் உயிர் போனாலும் அதன் ஆன்மா யாருக்கும் கொடுக்காமல் வேறு இடத்தில் பிறக்க வைக்காமல் இங்கேயே ஒரு எலி உருவத்தில் பிறக்கெடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இப்படி பிறந்த எலிகள் தான் இந்த கோவிலில் அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டு இருக்கின்றன. 1838ஆம் ஆண்டு இந்த கர்ணி மாதா திடீரென மறைந்து தெய்வமாகி விட்டார். இதனால் ஏராளமான பக்தர்கள் இங்கு வந்து அம்மனை தரிசனம் செய்து செல்கின்றனர். இங்கு சிறப்பு அம்சங்கள் என்னன்னா, எலி குடித்த பால் பிரசாதமாக எல்லாருக்கும் வழங்கப்படுகின்றதுங்க. இங்குள்ள எலிகளை கடவுளாக பார்க்கின்றனர். இதனால் எலிகளை பராமரிக்க அவை சௌகரியமாக இருக்க கோவிலில் அங்கங்கே சுவர்கள், கீழ்ப்பகுதி என பல இடங்களில் பெரிய ஓட்டைகள் போடப்பட்டுள்ளன. மேலும் எலிகள் உண்பதற்கான உணவு மற்றும் பால் இங்கு வைக்கப்படுகின்றன. இந்த எலி குடிப்பதற்கு தான் பால் இங்கு பிரசாதமாக வழங்கப்பட்டு வருகின்றன. இங்குள்ள எலிகள் நம் மீது ஏறினால் மிகவும் அதிர்ஷ்டசாலியாக நம்ம கருதிக்கலாம். அதே போல் வெள்ளை எலியை பார்த்தால் மிகுந்த அதிர்ஷ்டசாலியாக காணப்படுகின்றது. இங்கு பிராய்ச்சித்தம் என்னன்னா, தங்க எலி இங்குள்ள எலிகளின் கடவுளின் அம்சமாக பார்க்கப்படுகிறது. யாரேனும் எலியை கொன்றுவிட்டால் அதற்கு பிராய்ச்சித்தமாக தங்கத்தினால் ஆன எலிகளை கோவிலுக்கு வழங்குகின்றனர். இதை மிக பழக்கமாகவே அங்குள்ள மக்கள் செய்து வருகின்றனர். இந்த கோவிலை அடைவதற்கான வழிகள்: பிக்னோவில் இருந்து ஒரு டாக்ஸி அல்லது பஸ் செல்வதன் மூலமாக அல்லது தேஷ்னோக் ரயில் நிலையம் மூலம் அடையலாம். ஜோத்பூர் அல்லது ஜெய்ப்பூர் விமானத்தில் சென்று பின்னர் பிக்னோவிற்கு இணைப்பு போக்குவரத்து ரயில், பஸ், டாக்ஸி எடுத்துக்கொள்ளலாம். மிக்க நன்றி.